हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्ण सखीஸ், இன்றைய தினம் சித்த புருஷர் ஸ்ரீ ஜெயகிருஷ்ணதாஸ் பாபா இவரை பற்றி பார்க்க இருக்கிறோம். சித்த புருஷரான இவர் ஸ்ரீ ஜெயகிருஷ்ணதாஸ் பாபா ரஜத்திலேயே முக்கியமான 4 சித்த புருஷர்கள். அதில் முதல் ஜெயகிருஷ்ணதாஸ் பாபா தான். இவர் காம்வனத்தில் இருந்துன்னு வந்துருந்தார். இவருடைய பூர்வீகம் பெங்காலில் பூர்வாஞ்சல்னு ஒரு இடத்துல. இவர் நித்யானந்த பிரபு பரம்பரையில் கங்கா மாதா கோஸ்வாமினி அப்படின்னு அவகிட்ட போய் அவளை ஆசிரியிச்சு இவர் தீட்சை கிரகிச்சுட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே அங்கே இங்கே அப்படின்னு தெரிஞ்சுட்டே இருந்தார். அப்புறம் ஒரு நாள் கனவுல பிருந்தாதேவி வந்தா. அவ ஆக்னேயிட்டா, நீ இந்த க்ஷணமே கிளம்பி காம் வனத்துக்கு, காமான் பேர் இதுக்கு, நீ அங்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சொப்னத்தில் ஆக்னே கொடுக்குறா. கோவிந்த தேவ் கோயில் இருக்கு இல்லையா, கோவிந்த தேவ் மந்திர் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள பிருந்தாதேவி மந்திர்னு இருக்கு. இது பிராச்சீனமானது இடம். இது 500 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கு. இது இந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அந்த ஷட்கோ சுவாமிகளை சொல்றார் இல்லையா, இந்த மாதிரி பிருந்தாவனத்தை பிரகாசப்படுத்தணும், பக்தாளுக்கு ரசிகாளுக்கெல்லாம் நாளைக்கு பிருந்தாவனம் பிராப்தி ஆகணும்னா அந்த எந்தெந்த இடம்லாம் லுப்தமாயிடுத்தோ அது எல்லாத்தையும் திரும்பி பிரகடனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி பண்ணும்போது பண்ண இடம்தான் இந்த இடம்லாம். இந்த பிருந்தாவனத்துக்கு அதிஷ்டாத்ரி தேவின்னு ஒன்று உண்டு. அது பிருந்தாதேவி தான். பிருந்தாதேவியை பிருந்தாவனத்தில் அவள் 3 ஸ்வரூபத்தில் வழிபடுறா. ஒன்று பிருந்தா சக்கியா, அதாவது நித்திய நிக்குஞ்சு நித்திய லீலா நடக்கிற இடத்துல அஷ்ட சக்கிகளோட இவளும் பிருந்தா சக்கி அவள் சேர்ந்து சேவை பண்ணுவாள். இன்னொன்று துளசி மகாராணி ரூபத்தில் பிரகடனமான பிருந்தாதேவி. 3வது துளசி கண்டி ரூப்பில், அதாவது மாலா ரூப்பில் அந்த துளசி காஷ்டத்தை வச்சு தானே அந்த துளசி மாலை பண்ணுறா, அந்த ஜபம் செய்யறதுக்காக வேண்டி. ஆக அந்த ஒரு ரூபம், ஆக இந்த 3 ரூபத்தில் பிருந்தாதேவி பிரகடனம் ஆறா. இன்றைக்கும் போனால் நம்ம குஞ்சத்தில் இந்த பிருந்தா சக்கியை நம்ம சேவிக்கலாம். இதில் ஜெயகிருஷ்ணதாஸ் காம்வனத்தில் விமலா குண்ட் தீரம்னு ஒன்று இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்துட்டு பஜனை பண்ணின்னு இருந்தார் ஜெயகிருஷ்ணதாஸ். இன்றைக்கும் அங்கேயே தான் அவர் இருந்தார். ஒரு குட்டீரம் அமைச்சுட்டு அங்கேயே இருந்தார். இன்றைக்கும் போனால் அங்கே அவருடைய சமாதியை அந்த விமலா குண்ட் இதில் பார்க்கலாம். பிருந்தாதேவி ஆக்னே பேரில் தானே இவர் கிளம்பி வந்தார். இந்த காமனத்தில் ஒரு சின்ன குட்டியாக ஒன்று குடிசை ஒன்று போட்டுட்டு அதில் பஜனை செஞ்சுட்டு இருந்தார். விமலாதேவி இந்த ராதாகிருஷ்ண யுகட விகாரத்தை பார்த்து அதனால ஆனந்த கண்ணீர் வடிச்சா இல்லையா, அதுதான் அந்த விமலா குண்ட். அந்த குண்டம் பூரா ரொம்பிட்டு தான் அவளுடைய கண்ணீர், விமலாதேவியுடைய கண்ணீர். அதுதான் விமலா குண்டம். அந்த குண்டத்துக்கு பக்கத்துல தான் உட்காந்துட்டு இவர் 24 மணி நேரமும் ஜபம் மாத்தி பஜன், பஜன் மாத்தி ஜபம் அப்படி பண்ணிட்டே இருப்பார். ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டாராம். அதை நம்ப முடியாது நம்மளால. எப்படி இந்த மாதிரி தூங்காம இருப்பா அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அந்த ஸ்திதி வரும்போது சாதகர்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வரும்போது இந்திரியங்களுக்கெல்லாம் போஷாக்கு அந்த திவ்ய லோகத்திலிருந்தே அந்த திவ்ய லீலா துவாரா வருமா, அவளுக்கு கிடைக்குமா, அந்த போஷாக்கு அவளுக்கு தானாக கிடைச்சிருமா. இப்படி ஒரு நிமிஷம் கூட பகவானை மறக்காம அவனையே சிந்தனை பண்ணிட்டு அவனையே ஜபம் செஞ்சுட்டு இப்படியே இருப்பார். இதுலேயே அவர் மூழ்கி போயிடுவார். சில சமயத்தில் பார்த்தானா நிரந்தர ஜபம் பண்ணி அப்படியே கண்ணு பூரா அப்படியே கண்ணீரா அப்படியே ஒழியும். பிரியா பிரீத்தம் கிட்ட அந்த ராதாகிருஷ்ண யுகலத்துக்கிட்ட தனியாக பேசுவார். அவள்கிட்ட ஏதோ வினயமா ஏதோ விண்ணப்பிச்சுப்பார். ஏகப்பட்ட தடவை நமஸ்காரம் பண்ணுவார். இருந்த இடத்துலையே என்னவோ ஆக்ஷேபனை பண்ணுவார். அப்படி தனியாக பேசிகிட்டே இருப்பார் அந்த யுகலங்களோட.
திடீர்னு ராதா, கிருஷ்ணா அப்படின்னு பிரேம ஆவேசத்துல கதறுவார். பிரேம ஆவேசத்திலேயே பஜன் பண்ணிட்டு இருப்பார். இப்படி ஒரு தாமரை பூ மலர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நாலா பக்கமும் அதனுடைய நறுமணம் பரவறா மாதிரி இவருடைய ஹிருதயத்தில் இருந்த அந்த பிரேம பாவம் நாலா பக்கமும் இருக்கிற கிருஷ்ண பக்தர்களை அப்படியே கட்டி போட்டு இவர்கிட்ட வரவழைச்சு. சந்துக்கள் வந்தவன்னா இருப்பா இவருடைய குடிசைக்கு. இப்படி வர சந்துக்கள்ல ஒரு தடவை பகவான் தாஸ்ஜி அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் பரீத்பூர்லேருந்து ஜெகதானந்த தாஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த பிருந்தாவன பரிக்கிரமா விரஜ் பரிக்கிரமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இந்த பரிக்கிரமா பண்ணிகிட்டே வந்தவா இந்த விமலா குண்டத்துக்கு காமவனத்தில் இந்த முலா குண்டத்துக்கிட்ட வந்தோடனே அப்படியே அங்கேயே தங்கிட்டா. அது என்ன அப்படின்னா, அவருடைய ரோமத்துலேருந்து எல்லா அங்கங்கள்ல இருந்தும் அப்படியே பிரேம அலை வீசுமா. அது என்ன பண்ணும், வர பக்தால அப்படியே கட்டி போட்டுடும். ஜெகதானந்த தாஸ்ஜியும் இந்த பகவான் தாஸ்ஜியும் மாதக்கணக்கில் இங்கே தங்கியிருந்தா. இந்த காம்பனத்தில் மாதக்கணக்கில் இவரோட தங்கியிருந்தா. பிரேமிகள் சங்கம் கிடைச்சா கேட்கவா வேணும், அவளுடைய மனசு எப்படி பரிமாறின்னு இருக்கும், கிருஷ்ண யுகலத்தை பற்றி சம்பாஷணைகள் எப்படி இருந்திருக்கும். பரிக்கிரமாக்கு அப்புறமா அவள் தொடரவே இல்லை. அது மாசக்கணக்காக ஆயிடுது. ஜெயகிருஷ்ணர் வரவாட்ட அப்படி ஒரு பிரேம சல்லாபம் பண்ணுவார். அவர்கிட்ட ஏதோ ஒரு ஆகர்ஷண சக்தி. அவரை பார்த்தாலே எல்லாரும் அவரை பார்த்துட்டு போகணும்னு வருவா. ஆனால் பார்த்துட்டு உடனே கிளம்ப மாட்டா, அப்படியே தங்கிடுவா. இது நிரந்தரமாக நடந்துட்டு இருக்கிறது தான். ஆனால் இப்படி இருக்காரோனோ, ஆனால் விஷயிகள் கிட்ட ரொம்ப தூரம் தள்ளி இருப்பார். அவள் இந்த குடும்ப சமாச்சாரம், சம்சார சமாச்சாரம் இதெல்லாம் எடுத்துன்னு போட்டால் அதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஊரில் பரத்பூர் ராஜா அவனுடைய ஆதீனத்தில் தான் இந்த காமவனம் இருந்தது அந்த சமயத்தில். இந்த பாபாவை பற்றி நிறைய பேர் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு, சரி நம்மளும் போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்டுன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தான். அந்த சமயம் பார்த்து இவர் மதுக்கரி பிக்ஷைக்கு போயிருந்தார். அதனால் இவன் அங்கேயே அவன் பரிவாரத்தோடு வந்தான். அந்த பரிவாரத்தை வச்சுன்னு அப்படியே அங்கேயே உட்கார்ந்து இருந்துட்டான். இவர் மதுக்கரை பிக்ஷைக்கு போட்டு திரும்பி வந்தவர் இந்த ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறதா பார்த்தாரோ என்னவோ, அவர் குடிசைக்கே திரும்பி அவர் ஊருக்குள்ளே போயிட்டார். உடனே இப்போதானே பிக்ஷைக்கு வந்துட்டு போனார், எதுக்கு இவர் திரும்பி வந்திருக்கார் அப்படின்னு எல்லாம் கேட்குறா. உடனே அவர் சொல்கிறார், இல்லை குடிசைக்குள்ள தீ பற்றின்னு எடுத்து அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லா ஜனங்களும் ஐயோ பாபா குடிசையில் தீ பிடித்தாமே அப்படின்னு எல்லாம் கிளம்பி வரா. இங்கே பார்த்தா ஒரு தீயும் இல்லை, ஒன்றும் இல்லை, ராஜா தான் உட்காந்துட்டு இருக்கான். உடனே அவளுக்கு புரிஞ்சு போயிடுத்து, குடிசைக்குள்ள தீன்னு சொன்னது இவர் இந்த விஷயான ராஜா வந்ததை தான் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு எப்பவுமே சொல்வார், காமியார்த்த பக்தி பண்றவா காமிகள், இவாளை பார்த்தானா இவாள்கிட்ட நான் நெருங்கி பழகிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. உடனே ராஜா என்ன பண்ணிட்டார், இவாளெல்லாம் வந்த உடனே என்னன்னு கேட்டிருக்கா. கேட்ட உடனே அப்போ சொன்னா, இல்லை நீங்கள் பார்க்கணுன்னா தூரத்துலேருந்து பாருங்க, அவர் யார்கிட்டையும் எல்லாம் பேசலாம் மாட்டார், நீ அப்படி ராஜா நீங்கள் அதான் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கோ அப்படின்னு அந்த ஜனங்கள்லாம் சொன்ன உடனே சரி அதுக்கு என்ன நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு ராஜா கிளம்பி போயிட்டான். உடனே இவர் வந்தார். அந்த ராஜா உட்கார்ந்த இடம், அந்த பரிவாரங்கள்லாம் உட்கார்ந்த இடத்த எல்லாத்தையும் சாணி போட்டு முழுக சொன்னார். உடனே ஜனங்கள்லாம் கேட்டா, பாபா ஒரு அதித்தி வந்தார், அவரோட நீங்க ஒரு 2 வார்த்தை பேசியிருக்கலாம் இல்லையா, அவர் உங்களை பார்க்கணும் தானே வந்தார், அவரோட நீங்க 2 வார்த்தை பேசியிருக்கூடாதா, நீங்க இப்படி பண்ணி அவரை திரும்பி போன்னு அனுப்பிச்சு வச்சுட்டலே அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே அதுக்கு பாபா சொன்னார், பாருப்பா, ராஜா தரிசனம் செய்யறதுல எந்த தப்புமே கிடையாது. அவர் தூரத்துலேருந்தே நான் பார்த்துருக்கலாம். அவருக்கு சாதனா விஷயம் ஒன்றும் என்கிட்ட கேட்க போகிறது கிடையாது. இன்னொன்று அவர் பக்தரும் கிடையாது. அவர் என்ன நினச்சிப்பாருன்னா, நம்ம அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும், அவருடைய கை நம்ம தலைமையில விழுந்தது அப்படின்னா நம்ம பரிவாரெல்லாம் குஷாலாக இருக்கலாம், இந்த நாடு வளரணும், இப்படி ஏதோ சம்சாரி காமனைகளை வச்சுதான் அவர் வரார். இந்த சம்சாரி காமனைகளுக்கு நான் எந்த விதத்துலையும் யோக்கியதை ஆனவனே கிடையாது. நான் யோக்கியதை உள்ளவனா இருந்திருந்தேனா நான் ஏன் வீடு வாசல்லாம் விட்டுட்டு இப்படி வரணும்?
நான் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவரோட பேசி நான் அவரோட சேர்ந்தேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய பந்தனம் ஆயிடும். நான் அவரோட பேசாமல் விலகிட்டேன் அப்படின்னா அவருடைய மனசில் கொஞ்ச நாளைக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதானே. நான் அதே கொஞ்ச நேரம் அவரோட உட்காரணும்னு உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் எதுவும் பேசலை, சும்மா உட்காந்தேன்னா சரி இன்னைக்கு அவர் ஒன்றும் பேசலை, இன்னொரு நாள் நம்ம வரலான்னு அவனுக்கு தோணும். அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு யுக்தி கேட்பாரு கிட்ட, அப்புறம் மந்திரம் தந்திரம் ஏதாவது சொல்லுவார். இதுக்கெல்லாம் எனக்கு சமயமும் இல்லை, இதெல்லாம் எந்த மகாத்மா செய்யறாரோ அவர் செய்யட்டும், எனக்கு அதுல ஆட்சேபனையே இல்லை, எனக்கு இதெல்லாம் எதுவுமே சரியா வராது, வரட்டும் உட்காரட்டும். ஆனா யாருடைய மனோரதங்கள் எல்லாம் நிறைவேற்ற அளவுக்கு சக்தி என்கிட்ட கிடையாதுப்பா. இன்னொன்று சொல்லணும்னா அவருக்கு அவருடைய ராஜ வேலையில குறி, அவருடைய சுக சம்பத்தில அவருக்கு குறி. எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு விரக்தியில குறி. இப்போ என்னோட சாயா அவன் மேல விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய ராஜ்யம் நஷ்டமாயிடும், அவனுக்கு எல்லா விஷயத்துலயும் நாட்டம் போயிடும், அவனும் பாபா மாதிரி எழுடுவான். இதே அவனுடைய சாயா என் மேல விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, என் பஜனை நஷ்டமாயிடும். முதல்ல அவன் வழி வேற, என் வழி வேற. அவாவா வழியில அவாவா போயிட்டு இருந்தாதான் நாடு சுபிக்ஷமா இருக்கும். நான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லிட்டு தான் நான் என்னுடைய எல்லா பிரார்த்தனையும் நான் என்னுடைய ஜபம் பஜனை எல்லாமே லோகத்துல இருக்கிற சம்சாரிகளுக்கு, லோகத்துல இருக்கிறவாளுக்காக தான். அதனால இது தானாவே போய் பகவான் சேர்த்துருவான். அப்படி இருக்கும்போது என்ன அவன் வழியில போகிறதுக்கோ இல்லை அவன் என் வழியில வரத்துக்கோ இது என்னைக்குமே சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தூரமா இருப்பார் இவர். ஆனா இப்பேற்பட்ட சாதகம் பண்ணி பண்ணி அவர் உத்தரோத்தர் மேல போயிட்டே தான் இருக்கார். அவரை சுத்தி எப்ப பார்த்தாலும் மகரந்தம் இருக்கிற இடத்தை எப்படி வண்டுக்கள் முய்க்குமோ, தேனீக்கள் மிக்குமோ, அந்த மாதிரி இவரை சுத்தி எப்ப பார்த்தாலும் ஜனங்கள் முச்சுண்டே தான் இருப்பார், சாதுக்களும் சந்துக்களும். இவர் பிரேமையில பிரகாசமா இருப்பார். இப்படி இப்படி போயிட்டே இருக்கு இந்த விஷயங்கள்லாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, பிரேம மார்க்கத்துல ஒரு சின்ன பையன் ஒருத்தன், ஆனா அவன் சாதகன்தான், ஒரு தடவை இவரை பார்க்கறதுக்காக இவருடைய தரிசனத்துக்காக வரான். வந்த உடனே இவர் என்ன பண்றார், இவர் எதுவுமே சொல்லல. யார் பார்த்தாலுமே யார் பேசினாலுமே அவர் எதுவும் சொல்ல மாட்டார். இவர் பாட்டுக்கு பாபா, இவன் பாட்டுக்கு அவரையே தரிசனம் பண்ணிட்டு இருக்கான். ஜெய கிருஷ்ணதாச அவருடைய சத்சங்கம், அவருடைய பஜனை, அவருடைய என்ன அவர் சொல்றாரோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனுக்கு அவரை விட்டு பிரியறதுக்கு மனசே வரல. அவரோடையே இருந்துட்டான். அவன் ஒரு 2 நாள் இருந்துட்டு அப்புறம் பரிக்கிரமா பண்ணலான் தான் வந்தவன் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. அப்படியே 1 மாசம் போயிடுத்து, 2 மாசம் போயிடுத்து, அப்படியே 5 வருஷம் ஆயிடுத்து. அப்படியே அங்கேயே தான் இருக்கான். அவனுக்கு போகிறதுக்கு மனசே வரல, அங்கேயே தங்கிட்டான். பாபாவுடைய குணம், ஜெயகிருஷ்ணதாஸ் பாபாவுடைய குணம், அப்புறம் அவருக்கு சந்துக்களோட அவர் பழகிற விதம், சந்துக்களுக்கு இவனுக்கு சேவை பண்றதுன்னா இவனுக்கு ரொம்ப ருச்சி உண்டு. இன்னொன்னு இவனுடைய நடைமுறையே அவரால் நமக்கு என்ன லாபம்னு நினச்சிக்க மாட்டான், அவரால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னு நினச்சிக்க மாட்டான், அவர்கிட்டேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவனுக்கு கிடையாது. அவனுக்கு அவருக்கு சேவை பண்ணணும். என்னால் ஏதாவது பிரயோஜனம், அவருக்கு மனசுக்கு அனுகூலமாக நான் இருக்க முடியும்னா அதுதான் எனக்கு பகவான் பண்ணுற பெரிய கிருபை அப்படி நினச்சிக்கிற குழந்தை அவன். ஏன்னா கத்துண்டா எவ்வளோ கிரகிச்சுன்ற முடியும், கற்றுக்கிறதுனாலெல்லாம் எதையும் கிரகிச்சுக்க முடியாது. கிரகிச்சுக்கலாம், அது ஓரளவுக்கு தான். ஆனால் சமர்த்த சத்குருவை நம்ம பிரசன்னமாக அவர் ஆற அளவுக்கு நம்ம அவளுக்கு சேவை பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த 100 ஜென்மம் உபாசனை பண்ணால் என்ன நம்மளுக்கு கிடைக்குமோ வித்தை, அதை ஒரு க்ஷணத்தில் அவருடைய கிருபா திருஷ்டினால அது நம்ம பேல விழற விதமே நம்ம பாக்கியவான்களாக ஆயிடுவோம். நம்ம கத்துண்டு தான் உன்னை கிரகிச்சுண்டு தான் உன்னை கற்றுக்கணும் அவட்ட அப்படின்னு அவசியம் இல்லை. அவளுடைய கிருபை, அவளுடைய திருஷ்டியே நம்ம மேலே பட்ட க்ஷணமே நம்ம சர்வஜர்களாக ஆயிடுவோம். இதுதான் சித்த புருஷர்களுடைய ஒரு தனி இயல்பு.
இப்போ அந்த பையன் அப்படியே சேவை பண்ணிட்டு இருக்கான். எப்படின்னா, ஒரு பதிவிரதா ஸ்திரீ வந்து தன்னுடைய பதிக்கு எப்படி விழுந்து விழுந்து சேவை செய்வாளோ, அவருடைய அன்புக்கு நம்ம பாத்திரம் ஆகணும் அப்படின்னு எப்படி நினைப்பாளோ, அந்த மாதிரி அவருடைய முகக்குறிப்பை அறிஞ்சே அவர் என்ன சொல்ல போறாருன்றத அவருடைய முகத்தை பார்த்து குறிப்பறிஞ்சு செய்வான் எல்லா காரியத்தையும். ஒரு தடவை கூட அவர்கிட்ட நின்று சேர்ந்தா மாதிரி 5 நிமிஷம் அவன் பேசினதே கிடையாது, பேச மாட்டான். இதனுடைய பரிணாமம் இவர் ரொம்ப நாளா இவனை கவனிச்சுட்டு வர்றாரு இல்லையா, வருஷக்கணக்கா. ஒரு நாளைக்கு அவனை கூப்பிடுறார். கூப்பிட்டு உட்காருப்பா அப்படின்னார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் இத்தனை நாள் கழித்து நம்மளை கூப்பிட்டு உட்கார சொன்னாரேன்னு. நான் உனக்கு வந்து இந்த அஷ்டகாளிய சிந்தன் மானசிக சேவா, இந்த அஷ்டகாளிய சேவா இருக்கு இல்லையா, அந்த கிருஷ்ணனுடைய அந்த இதை நான் வந்து உனக்கு மானசீக சேவாவை உபதேசம் செய்ய போகிறேன். நான் உனக்கு பஜனையும் சொல்லித்தரேன், கற்றுக்கிறியா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை அப்படியே கற்றுன்றேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே நான் வந்து உங்களுடைய சரணத்தில் என்னை முழுமையாக சமர்ப்பிச்சுன்னுட்டேன். என்னை எப்படி வச்சுக்கணும், என்னை என்ன பண்ணணும், என்னை எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் உங்களுடைய இஷ்டம் தானே. நான் உங்களுடையவன், அவ்வளோதான். என் மனசில் அந்த பாவத்தில் தான் உங்களோட நான் இருக்கேன். சரி அப்படின்னா நான் உனக்கு பஜன் சிக்ஷா கொடுக்குறேன். சரி, நீ வந்த அன்னைக்கே நான் உன்னை கேட்டேனே, அப்போ நீ வந்து யாரோ குருவோட பேரை சொன்னியே. ஆமாம், நான் ஊரில் அந்த மாதிரி அவட்ட நான் எல்லாம் பண்ணிட்டேன், கற்றுண்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அந்த நித்யானந்த பிரபு பரம்பரையில் வந்த அந்த கங்கா மாதா கோஸ்வாமினி அவட்ட தான் நான் வந்து தீட்சை எடுத்துட்டேன். சரி இருக்கட்டும், உனக்கு குரு மந்திர பிரதானம் நாம பிரதானம் செய்வார், பண்ணியிருப்பார். குரு வந்து மந்திர பிரதானம் பண்ணி அதுக்கப்புறம் நாமம் வைப்பார், நாமம் பிரதானம் பண்ணுவார். அப்போ அந்த சாதகன் வந்து நாம ஜபம் செஞ்சு 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 அவனுக்கு சித்தி கிட்டிடும். அப்போ என்ன பண்ணுவார்னா, அந்த சிஷ்யனுக்கு குரு பிரணாளிகா அப்படின்றத சொல்லி வைப்பாவா. இந்த உன்னுடைய குரு பிரணாளிகா என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். உடனே அவன் வந்து முழிக்கிறான். அவன் சொல்கிறான், எனக்கு குரு பிரணாளிக்காலாம் என்னன்னு எனக்கு தெரியாது. இல்லைப்பா, குரு பரமகுரு பரமேஷ்டி குரு அப்படின்னு ஒரு கிரமம் இருக்கு இல்லையா, அது அந்த குரு பிராணாளிக்கா என்னன்னு உனக்கு தெரியாதா? அந்த பூரி பரம்பரா வரும் அதில், குரு பரம்பரை. அது வந்து நீ அது சொல்லணும், அது உனக்கு தெரியாதா? இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே இல்லைப்பா, ஆன பிறகுதான் உனக்கு நான் வந்து சித்த பிராணாளிக்காவும் எடுத்து வைப்பேன். சித்த பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னா, ஸ்ரீஜியோடைய நிகுஞ்சம் கோயில் இருக்கு இல்லையா, நிகுஞ்ச இடம் இருக்கு இல்லையா, அந்த நிகுஞ்சத்தில் அவள் யார், அவளுடைய பேர் என்ன, அவள் வந்து என்ன மாதிரி வஸ்திரம்லாம் உடுப்பா, அவளுடைய ரூபம் என்ன, அவளுக்கு அந்த நிகுஞ்சத்தில் ராதாகிருஷ்ண யுக்குல நிகுஞ்சத்தில் அவளுக்கு என்ன சேவை கொடுத்துருக்கா, அவளுக்கு ஆயுஷ் எவ்வளவு, குஞ்சு வந்து யாருடைய குஞ்சு, இவர்களுடைய பரிச்சயம் அந்த இடத்துல என்னவா இருக்கு, இதெல்லாம் தான் சித்த பிரணாளிக்கான்றது. இது வந்து இந்த மந்திர உபதேசம் கொடுத்து அந்த குருவனுடைய அனுகத்தியத்தோட தான் நம்ம வந்து சேவா குஞ்சுக்கு உள்ளே போய் நம்ம வந்து அந்த ராதாகிருஷ்ண யுகலத்துக்கு வந்து கைங்கரியம் பண்ண முடியும். அதை வந்து கிருஷ்ணன் வரைக்கும் சொல்லலாம். ஆனால் அவன் வரைக்கும் அந்த குஞ்சத்துக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு குரு மூலமாக தான் அது முடியும். அந்த குரு மூலமாக அந்த குரு நிஷ்டால நம்ம அத்தியந்த பலத்தோடு இருக்கணும். நம்ம அவர் சொன்ன மாதிரி பஜன் பண்ணணும், நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்த யோக்கியதை வரணும். அந்த குருவுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாதுப்பா. அப்போ தான் நம்ம அங்கே போக முடியும். இந்த பிராணாளிக்கா ஞானம் உண்டான பிறகு தான் அப்புறம்தான் நீ வந்து எப்படி எந்த ரூபம் எந்த மாதிரி நீ சிந்தனை பண்ணி பகவானை வந்து மானசீக சேவா பண்ணணும், சேவாயே எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் அபியாசம் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் குரு, ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக. நீ முதல்ல அவர் சொல்லி கொடுத்ததை நினைவு நிறுத்தி நீ அதை சரியாக பண்ணி காமிச்சோம்னே தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அதுலேருந்து போக முடியும். இதுதான் அந்த சித்த பிராணாளிக்கான்றது. இப்படி இருக்குப்பா இதில் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாதே, நம்ம என்ன பண்ணுவோம். இவரை வந்து அதுக்குள்ளேயே ஆசிரமத்தில் எல்லாரும் சோட்டா பாபான்னு தான் கூப்பிடுவா இவரை.
இவர் வந்து என்ன பண்ணுறார், எனக்கு வந்து குரு பேர் மட்டும்தான் தெரியும், இந்த குரு பிராணாலிக்கா தெரியாது, அப்புறம் இந்த சித்த பிராணாலிக்கான்றல அதுவும் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ திரும்பி பெங்காலுக்கே போய் அவட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு வா, எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு வந்தியானா அதுக்கப்புறமா நான் வந்து உனக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற உடனே அவன் சொல்கிறான், என் குரு வந்து நித்திலீலால பிரவிஷ்டம் ஆயிட்டார், அவர் நித்திலீலால பிரவேசம் ஆயாச்சு, அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஊரை விட்டே கிளம்பி வந்தேன், அதனால வேண்டி இப்போ அவருக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னா நான் என்னப்பா பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா அவளுடைய சிஷ்யால் யாராவது இருக்காளா, அதையாவது தெரியுமா உனக்கு, அவள் இருந்தானா அவள்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறார். இவன் சொல்கிறான், நான் இப்போ எங்கே போவேன், என்ன தேடுவேன், என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு அழறான். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இப்போ இங்கேருந்து பெங்கால் போயிட்டு வரணும் அப்படின்னா இங்கேருந்து நேராக போக முடியாது, ரொம்ப நாள் குருநாதரை விட்டு பிரியிற மாதிரி வேற ஆயிடும், அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல, அழறான். இவருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இவனுக்கு வந்து ஏதாவது ஒரு இது கொடுத்து தானே இவனை வந்து நம்மளோட வச்சுக்க முடியும் நம்மளுடைய இதில் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைப்பா நீ கிளம்பி போயிட்டு வந்துடும், கொஞ்ச நாள் தான் ஆகும், ஆனால் அதுக்கப்புறமா நீ நிரந்தரமாக நீ என்னோட இருக்கலாம், நீ பஜனை இந்த இதுலேயே மேலே வர முடியும் அப்போ தான் நீ அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ கிளம்புறான். அங்கே ஹாத்ரஸ்னு ஒரு ஸ்டேஷன், அங்கேருந்து தான் பெங்காலுக்கு ட்ரெயின் இருக்குது அப்போ அந்த காலத்தில். அதுவுமே அந்த வண்டி எப்போ வரும் எப்போ போகும் அதெல்லாம் தெரியாது, போகணுன்னா அன்றைக்கே ஒரு நாள் காத்தாலேயே போய் உட்காந்துக்கணும், அது வாரத்துக்கு 2 வண்டி தான் இருக்கும், அது அப்புறம் அந்த வண்டி வரும்போது அதில் ஏறி போகணும், ஒரு 5-6 பேர் தான் போவா. அந்த மாதிரி இவனுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. அவன் போய் ஆத்திர ஸ்டேஷனில் உட்காந்துன்னு அழறான் அழுதுண்டே இருக்கான், அப்படியே தூங்கி போயிட்டான் அங்கேயே படுத்துட்டு. இங்கேயே ஜெயகிருஷ்ணதாஸ்க்கு அவன் கிளம்பி போயிட்டு அன்னை கண்டு இவரையும் விரகம் பிடிச்சு ஆட்டுறது, இவருக்கும் மனசு ரொம்ப வருத்தப்படுறார். ஐயோ அந்த பையன் போனானே, அவனுக்கு வண்டி கிடச்சிது, சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலையே, இந்த மகா புருஷர்களுடைய மனசை எண்ணி பாருங்களேன், அவளுக்கு எவ்வளவு விஷயத்திலேயே வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட சாதாரண மனுஷாலேருந்து வித்தியாசமானவா இந்த மகா சித்த புருஷர்கள் எல்லாருமே. அவளுடைய பிரேமைய, அவளுடைய இருதய பிரேமையை வந்து சொல்லி வர்ணிக்கவே முடியாது. அவனையே நினைச்சுட்டு இங்க அவர் வருத்தப்பட்டு இருக்கார். அவன் வந்து ஐயோ நம்ம குருநாதருக்கு யார் சேவை செய்வா, என்ன நடக்கும் ஒன்றும் தெரியல, ஏன்னா அவன் அங்க இவரை நினைச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்கான். அப்புறம் பாபா வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அப்படியே ஜபத்துல மூழ்கி போயிட்டார். சொப்னத்துல இப்ப பிருந்தாதேவி பிரகடனம் ஆனா, ஜெயகிருஷ்ணதாஸ் அப்படின்னு கூப்பிடுறார். ஹான்ஜி என்ன அப்படின்னு அவர் கேட்கிறார். ஏன் நீங்க வந்து அவனை வெளியில அனுப்பிச்சே அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே அவ சொல்றா, நான் தானே அவரை உங்ககிட்ட அனுப்பி வச்சதே, நீ காமவனத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நான் தானே அவனை அனுப்பி வச்சேன், அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவரை வந்து இந்த மாதிரி நீங்க அனுப்பிச்சு விட்டே அப்படின்னு கேட்டவுடனே, வேறு ஒன்றும் இல்லை, குரு பிராணாலிக்கா இல்லை அவர்கிட்ட, அதனால நீ போய் அதை வாங்கிட்டு வாப்பா, அப்போதானே நான் உனக்கு சிக்ஷா கொடுக்க முடியும், நீங்களே சொல்லுங்க, குரு பிராணாலிக்கா இல்லாமல் நான் எப்படி அவனுக்கு வந்து சிக்ஷை கொடுப்பேன், அதனால தான் நான் வந்து போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே பிருந்தாதேவி சொல்றா, அரே பிராணாலிக்கா நான் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றா. உடனே ஜெயகிருஷ்ணதாஸ் கேட்குறார், பிருந்தாமா நான் மந்திரம் தரவில்லை, அவன் வந்து 5 வருஷமா என்னோட இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு நான் தீட்சா தரல, அதனால நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அதையே சொல்றார். சொன்ன உடனே, நீ என்ன ஆனாலும் அனுப்பி இருக்கக்கூடாது அவனை அப்படின்னு சொன்ன உடனே, உங்ககிட்டயே தான் இருக்கு குரு பிராணாலிக்கா, என்கிட்ட ஏது அப்படின்ன உடனே பிருந்தா தேவி சொல்றா, நீ வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா, அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த சிங்காசனத்துக்கு அடியில தேடி பாரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்தர்தானம் ஆயிட்டா. உடனே இவர் ஜெயகிருஷ்ணதாஸ் எழுந்து பைத்தியம் மாதிரி ஓடுறார். அந்த கிரிராஜ் தானே வச்சுட்டு இருக்கார், கிரிதர கோபாலனை தானே வச்சுட்டு இருக்கார். அவனை என்ன பண்றார், சாலக்கிராம ரூபத்துல வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த கிரிதர கோபாலனுடைய சிங்காசனத்துக்கு கீழே போய் தேடி பார்க்கிறாரு ஒரு பெரிய பேப்பர்.
அதுல பூரா சித்த பிராணாலிகா கம்ப்ளீட்டா அதுல நித்யானந்த ஸ்ரீகிருஷ்ணன் வரைக்கும் எழுதியிருக்கு. அப்படியே அதுல இருக்கு. உன்னே ஜெயகிருஷ்ணதாஸ் அழறார், நான் அவனை போய் இப்படி அனுப்பிச்சு வச்சுட்டேனே, நானா குருநாதர், நானா ஒரு சித்த புருஷன், எனக்கா எல்லாம் தெரியும், இப்படி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அழுதுண்டே உட்கார்ந்துருக்காரு. ஒருத்தர் பிருந்தாவனம் வரா அப்படின்னு சொன்னானா ராதாராணியோடைய கிருப்பையும் பிருந்தாதேவியோடைய கிருப்பையும் இல்லாமல் அவளால் வர முடியுமா? அவளுடைய இச்சையினால தானே அவன் வந்திருக்கான். நான் ஏன் இப்படி செஞ்சேன்? நான் என்ன பண்ணியிருக்கணும்? அவாகிட்ட தானே நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கணும். நான் தான் இதில் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு என்னமோ வருத்தப்பட்ட இவர் அழறார். பிருந்தாதேவி இப்படி இங்கே என்கிட்ட மனசு கஷ்டப்பட்டுட்டு போகிறாளே, இப்படி அவளுடைய அதிருப்திக்கு ஆளாயிட்டேனே அப்படின்னு இவர் அழறார். அங்கே அவன் அழுதுன்னு இருக்கான். அவனுக்கு தன் நிலைமையே புரியல. பெங்கால் வண்டி இப்போ வந்துடுது. கொஞ்ச நாள் இருந்துட்டு அது கிளம்பியும் போயிடுது. அது கிளம்பி போனாவிட்டு இவன் என்ன பண்ணுறான், எழுந்து ஓடி போய் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்குறான், இந்த பெங்காலுக்கு போகிற வண்டி எப்போ வரும் அப்படின்னு. இப்போ தானப்பா போச்சு ஒரு வண்டியே, அந்த வண்டி தான். அடடா அப்படின்னு. சரி, இது ஒரு நல்லதுக்கு தான். இதோட அடுத்த வாரம் தான் வண்டி வரும்னு 7 நாள் கழிச்சு தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதனால் நம்ம திரும்பியும் குருநாதர்கிட்டே போயிடுவோம். இன்னும் 1 வாரம் கைங்கரியம் பண்ணலாம் குருநாதருக்கு. நம்மளுக்கு பகவான் இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தான். இன்னும் 1 வாரம் கழித்து திரும்பி இது மாதிரி கரெக்டாக போயிடுவோம் நம்ம அப்படின்னு நினச்சி இந்த 1 வாரம் கொடுத்தாளே பிருந்தாதேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பியும் ஹாத்ரஸ் ஸ்டேஷன்லேருந்து நடந்து இந்த காமவனத்துக்கு வந்துட்டான். குருநாதர் இவன் வரதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓடி அவனை கட்டி பிடிச்சுன்னு தழுவுறார். எப்படிப்பா வந்த, எப்படி வந்த அப்படின்னு கேட்குறார். அவன் சிரிச்சுட்டே எல்லாம் சொல்கிறான். உடனே அவர் சொல்கிறார், இங்கே வந்தாமா, இந்த மாதிரி பிருந்தாதேவி வந்தா, அவனுடைய குரு பிராணாலிகா பூரா எங்கிட்ட இருக்கு, நீ கவலையே படாத அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறார். இது எல்லாத்தையும் சொன்ன உடனே உள்ளே கூட்டுண்டு போகிறார். கூட்டின்னு போய் அவருக்கு அந்த பிராணாலிகா பேப்பரை காமிச்சிட்டும் அப்படியே இவனுக்கு உபதேசம் எடுத்து வச்சுடுறார். அன்னைக்கு தினமே அவன் மனசு பூரா அப்படியே பகவானுடைய காலடியில் போய் அப்படி தஞ்சம் மாறுது. அவன்கிட்ட அவனுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு மாறுதல் வருது, புரியுறது. அப்படி இருந்தும் அவன் ஜபம் பஜனை எல்லாம் பண்ணிட்டும் சாதகர்களுக்கெல்லாம் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பக்தி மார்க்கம் சம்பந்தமா அவ என்ன உபகாரம் கேட்டாலும் அதெல்லாம் அவளுக்கு கூட இருந்து பண்ணி கொடுத்துருவான். இப்படியே ஆச்சு. ஒரு தடவை அத்ரோலின்னு ஒரு இடம், அங்க போய் இவர் பக்தமால் சரித்திரம், சந்துக்களுடைய சரித்திரம் ரொம்ப அழகா சொல்லுவார், பாகவதமும் சொல்லுவார். இவர் அவருக்கு நிறைய கதா பிரேமிகள் உண்டு. இந்த அத்ரோலின்னு இருக்கிறவா அந்த பெரிய பிரபு அவர் கூப்பிட்டு, எங்க ஊர்ல நீங்க இந்த மாதிரி பக்தமால் சரித்திரம் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஜெயகிருஷ்ணதாஸ் கிளம்பி இந்த சோட்டா பாபாவோட கிளம்பி போயிடுறார். ஒரு தடவை அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா வர்றார். ஒரு தடவை நித்யானந்த பிரபுவுடைய வம்சத்தவா அவர் டாக்காலேருந்து வரா, ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த் பிரபுஜி. அவருடைய புத்திரர் நவல் கிஷோர் கோஸ்வாமி ஜியின் பேர். அவர் வரார். அவர் எப்பவுமே விரஜ தர்சனத்துக்காக வேண்டி வருஷத்துல ஒரு தடவை வருவார். அவர் வரும்போது அவருடைய சிஷ்யால், அவருடைய வேலைக்கார எல்லாரையும் கூட்டின்னு வருவார். இந்த தடவையும் அவளோடைய கிளம்பி வந்தார். இந்த தடவை வரும்போது அவருடைய ஆராதனா தெய்வமான ஸ்ரீ ராதா மதன் மோகன்ஜியும் கூட்டின்னு வர. அந்த சமயத்துலதான் இந்த பாங்கே பிஹாரிஜி, ராதா வல்லப்ஜி, ராதா தோமோதர், கோவிந்த் தேவ்ஜி எல்லாருமே ஜெய்ப்பூர் போயிருக்கா. இந்த பிருந்தாவனத்துல அப்ப கொஞ்சம் பேர் தான் இருந்துட்டு இருந்தா. இங்க அவுரங்கசீப் அராஜகம் பண்ணிட்டு இருந்த காலம் அது. பிருந்தாவனமே முக்கால்வாசி காலியா தான் இங்க இருக்கும். ஆனா பஜனைன்னா காமாக்கு வந்தாதான் பஜனை. இங்க காமவனத்துல மட்டும்தான் பஜனை நடக்கும். அந்த சமயத்துல பிருந்தாவனத்துல முக்குட்டமணி யாரு அப்படின்னா ஜெயகிருஷ்ணதாஸ் தான். அப்படி இவருக்குன்னு தனி பிரேமி ஜனங்கள்லாம் உண்டு. டாக்கூர் தரிசனம் ஆனால்ட்டா கூட பரவாயில்ல, சந்து தரிசனம் பண்ணணுன்றதுக்காக வேண்டி இவரை பார்க்கணும்னே நிறைய பேர் அங்கேருந்து வந்துடுவார். அப்போ இவரும் அதே மாதிரி போனார், சம்மானம்லாம் செஞ்சார். ஆச்சாரியர் உடனே இவர் வந்திருக்கார். வந்துட்டு இவர் என்ன பண்றார், அவளுக்கு சரண பிரக்ஷாலனம் எல்லாம் பண்ணி
சந்தனம் பூ மாலை எல்லாம் போட்டு அவர் ஆசனத்துல உட்கார வச்சார். அந்த மதன் மோகனையும் ஒரு இடம் கொடுத்து இதுல வைப்பா அவன் குழந்தைய, நீ இருந்துட்டு போற காலம் வரைக்கும் அவனுக்கு இங்க சேவை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா பாபாவை கூப்பிட்டு, நீ ஏதாவது சமையல் பண்ணிடு, எல்லாரும் இத்தனை பேர் வந்திருக்கா, இனிமே இந்த ராதா மதன் மோகன் இங்கதான் கொஞ்ச நாள் இருப்பான், அதனால இவனுக்கும் சேவா பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுற. அவன் சரி அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ என்னன்னா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவர்கிட்ட அவளாம் சொல்றா, இவர்கிட்ட ஏதோ ஒரு அபூர்வ மோகினி சக்தி இருக்கு, யாரெல்லாம் வராளோ அவளெல்லாம் இவர் பிரேமையில மூழ்க அடிச்சுடுற. அப்புறம் அவ திரும்பி போகணும்னு நினைச்ச நாளுக்கு அவளால போக முடியாது. ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு பரிக்கிரமா செய்யணும், பரிக்கிரமா முடிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு தான் வருவா. ஆனா 1 மாசம் அங்கேயே தங்கிட்டா. சௌராசி கோர்ஸ் யாத்திரா பண்ணலான்னால அதுவும் பண்ணல, அதுவும் நடக்கல. அவ அப்புறமா இவர்கிட்ட புலம்பினா, என்னது இந்த மாதிரி நாங்க இப்படி எல்லாம் நினைச்சுன்னு வரோம், நடக்கவே மாட்டேன்றது. 1 மாசம் 1.5 மாசம் இங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா நாங்க அவசர அவசரமா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஊருக்கு போக வேண்டியதா இருக்கு. இந்த பரிக்கிரமா பண்றதுன்றது உங்களை பார்த்தாச்சுன்னா அப்புறமா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரிக்கிரமாவுடைய பலனே பிரேமியோட தர்ஷன் தானப்பா, அப்புறம் வேற என்ன தனியா என்ன வேணும் அப்படின்னு சொல்ற. பரிக்கிரமா செய்யணும் தான், ஆனா சத்சங்க லாபத்தை முதல்ல பாருப்பா. நீ ஜனங்கள்லாம் என்ன பண்றா, டூரிஸ்ட் மாதிரி இங்க சுத்துவா, சத்சங்கம் நடந்தாலும் அதுல ஒன்றும் கலந்துக்கலாம் மாட்டா. கதை கேட்கறதுன்றது வெறும் சரித்திரங்கள்லாம் கேட்கறதுன்றது சும்மா அப்படியே கேட்டுட்டு அதை விடுறதுக்கு இல்லப்பா, அதை திரும்பி திரும்பி சிந்தனை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும்ப்பா. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறியா, உன்னுடைய பாவனா புஷ்டி ஆகும்பா. இந்த பாவனை புஷ்டியாகும். இன்னும் பகவானுக்கு சமீபத்துல நம்மளை எடுத்துன்னு போய் விட்டுருவோம். இந்த எந்த கிரியாவும் பண்ணாமையே இந்த சிரவண மாத்திரமே பகவானுக்கு சமீபத்துல நம்மளை எடுத்துன்னு போய் சேர்த்துருப்பா. அதுதான் இந்த சரித்திரங்கள்லாம் கேட்கறதுனுடைய பரிணாமம் அப்படின்னு சொல்ற. சொன்னே ஹவல்கிஷோர்ஜிக்கு பிரியறதுக்கு மனம் இல்லை. ஆனா கூட வந்தவாள்லாம் என்ன சொல்றா, இந்த மாதிரி யாத்திரா பூரா பண்ணி முடிச்சாகணும், இது இத்தனை நாள் ஆயிடுத்து, நீங்க கிளம்பிக்கலாம், ஊர்ல குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கணும், வியாபாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், அதனால நாங்க கிளம்பணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி. அடுத்த நாள் என்ன பண்ணார், அவர் பாபாட்ட சொல்றார், ஜெயகிருஷ்ணதாஸ் பாபாட்ட, நான் அடுத்த தடவை வரும்போது தனியா வரேன், எனக்கு உங்களை பிரியறதுக்கே மனசே இல்லை அப்படின்னு உடனே ஜெயகிருஷ்ணதாஸ் பாபா சொல்றார், நீங்க அப்படி சொல்லாதீங்க, நீங்க பெரிய ஆச்சாரியர், உங்க சரணத்துல நான் இருக்கணும், நீங்க என்ன போய் பெருசா எதுவும் சொல்லாதீங்கோ அப்படின்னு சொல்ற. சரி நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ராத்திரி என்ன பண்றா, எல்லாத்தையும் கட்டி பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம், காலங்காத்தால பரிக்கிரமாக்கு கிளம்பிடலாம், சத்சங்கத்துக்கு இப்ப ராத்திரியே விஸ்ராம் வாங்கிடலாம், அந்த போற இடத்துல போய் நம்ம சயனார்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தூங்கிட்டா. எல்லாரும் தூங்கிட்டா, நான் ஒத்த மட்டும் தூங்கல. யாருன்னா ராதா மதன் மோகன் மட்டும் தூங்கவே இல்லை. நவல் கிஷோருடைய சொப்னத்துல போய் சொல்ற, இப்படி இவர் ஆராதனை பண்ற இந்த ராதா மதன் மோகன் இவர்கிட்ட முதல்ல இப்பதான் பேசுற, அதுதான் அந்த பிரஜ பூமியினுடைய மகிமை. அவரை சொப்பனத்துல பார்த்த உடனே இவர் நமஸ்காரம் பண்றார். என்னப்பா கட்டளை அப்படின்னு கேக்குறார் அவன்கிட்ட. ராதா மதன் மோகன் சொல்றார், ஹுசைன்ஜி, என் மனசு நான் இப்ப இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னாலே பிடிக்கவே இல்லை, என் மனசு ஒத்துக்க மாட்டேன்றது. உடனே அதுக்கு அவர் சொன்னார், ஆமாப்பா, நம்ம இவாளோட ஜாதி ஜனங்களோட வந்திருக்கோம் இல்லையா, இவாளாம் கிளம்பணும்ன்றா, எனக்கும் இந்த மாதிரிதான் மனசே இல்லை இங்கேருந்து கிளம்புறதுக்கு. சரி நம்ம இந்த தடவை கிளம்பிடுவோம், அடுத்த தடவை நம்ம 2 பேர் மட்டும் வருவோம், கூடி சீக்கிரம் வந்துடலாம் என்ன அப்படின்னு சொல்றார். என்ன மதன் மோகன் சொல்றான், இல்ல நான் இப்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். வரமாட்டியா, எங்க இருப்ப அப்படின்னு கேக்குறார். மதன் மோகன் சொல்றான், இங்கேதான் இருப்பேன், காமவனத்துல இருப்பேன், விமலா குண்ட்ல பாபாவோட குடிசையில இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். உனக்கு யாருப்பா சேவை எல்லாம் பண்ணுவா, என்ன விளையாடுறியா அப்படின்னு கேக்குறார். ஏன், பாபா செய்வாரே எனக்கு எல்லா சேவையும். இல்லப்பா, அவர் விரக்தரு, அவர்கிட்ட முதல்ல என்ன சாமக்கிரியைகள்லாம் இருக்கு, ஒரு நாள் சாப்பிடுவார்,
ஒரு நாள் வெறும் வரட்டு ரோட்டியை சாப்பிடுவார், இல்லைன்னா தண்ணி குடிச்சிட்டு இருப்பார், இல்ல மட்டா குடிச்சிட்டு இருந்துருவார். அவர் பார்த்தியா ஒரு சித்திரப்படம் கூட வச்சுக்கல அவருடைய குடிசைல. உனக்கு இங்க எதுவுமே கிடைக்காது, நான் சொன்னா கேளு, நீ என்னோட கிளம்பி வா, நான் உனக்கு இப்படி லாலனை பாலனை பண்ணிட்டு உன்னை இப்படி விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வருமா முதல்ல அப்படின்னு உடனே ராதா மதன் மோகன் சொல்றான், அப்ப உன்னை பண்றேன், நானும் பாபாஜியா ஆயிடுறேன், நானும் விரக்தனா ஆயிடுறேன், நான் ஆனா வரமுடியாது இங்கேருந்து அப்படின்னா. என்ன பாபாஜியா ஆயிடுவியா அப்படின்னு கத்துறார். ஏன் இப்படி பேசுற நீ அப்படின்னு கத்துறான். ஸ்ரீஜி ராதா கிட்ட சொல்றான், ஸ்ரீஜி பாருமா பாரு, இவன் என்ன சொல்றான் பாத்தியா அப்படின்னு சொல்றார். இவர் சொன்ன உடனே ஸ்ரீஜி சொல்றா, என் மனசும் அவர் மனசும் ஒண்ணுதான், நானும் எனக்கும் இங்கேயே இருக்கணும் மாதிரிதான் இருக்கு, நாங்க இந்த விமலா குண்ட்ல 2 பேரும் அழகா விகாரம் பண்ணுவோம், பாபாவோட இருப்போம், சத்சங்கம் கேட்போம், பஜனை ஆனந்தமா இருக்கு, சரித்திரங்கள் கேட்க சந்தோஷமா இருக்கு, அதனால நானும் இங்கேயே இருந்துடுறேன். உடனே அவருக்கு ரொம்ப அழுக வந்துடுறது. ஸ்ரீஜியும் சேர்ந்துட்டு இப்படி சொல்லிட்டாளே. கோஸ்வாமி சொல்றார், ஏ ராதா ஏ கிருஷ்ணா, உங்க 2 பேரையும் பரம்பரையா நாங்க குலதெய்வமா வச்சுட்டு நாங்க எப்படி உங்களுக்கு சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், என்னுடைய சர்வஸ்வமும் நீதான் அப்படின்றது உனக்கு தெரியாதாதா நான் சொல்ல போறேன். என்னப்பா என்ன ஆச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னோடனே ராதா மதன் மோகன் இப்போ கம்பீரமா பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த பாருங்க, உங்க மேல ஒண்ணுமே இல்ல, பூர்வஜர்கள் நீங்க எல்லாரும் எனக்கு சேவை செஞ்ச இல்லைன்னு சொல்லல, நீங்க சேவை செஞ்சதுக்கான பலனை தான் நான் இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்கேன், போதுமா அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு அவர் சொல்றார், இப்போ உங்க 2 பேரையும் விட்டு பிரியறத இந்த வியோகம்தான் எனக்கு இத்தனை வருஷம் சேவா பண்ணதனுடைய பலன்னு சொல்றியா கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறார். ஸ்ரீ வல்லவாச்சாரியார் என்ன சொல்லியிருக்கார், கிருஷ்ண சேவா சதா காரியா மானசீசா பராமத்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால பரம பலன் என்ன உண்டோ இனிமே நீ மானசி சேவா பண்ண ஆரம்பிச்சுடு, அதுவும் என்னதானே வந்து சேரும், அதனால நீ மானசி சேவா பண்ண ஆரம்பிச்சிடு, இந்த பலனை நான் உனக்கு கொடுத்துட்டேன், அப்ப நீ அங்க இருந்துட்டு என்னுடைய லீலைகள்லாம் சிந்தனை பண்ணிட்டு நிரந்தர சேவை எனக்காக பண்ணுவ இல்லையா. நான் ஒன்னு சொல்றேன், நான் இந்த விரஜத்தை விட்டு வரமாட்டேன், அவ்வளவுதானே. நான் தானே உன்னை 84 கோர்ஸ் பரிக்கிரமா பண்ணணும்னு பிரேரணை பண்ணது, நான் தானே உன்னை இங்க கூட்டின்னு வந்தது. இப்ப என்ன பண்ணுவேன், வந்துட்டேன், இப்ப அவருடைய பிரேம என்ன கட்டி போட்டுருது, என்னால இப்போ இந்த இடத்த விட்டு வர முடியாத மாதிரி ஆயிடுச்சு என் மனநிலைமை. அதனால கொஞ்ச நாள் நான் ஜெயகிருஷ்ண பாபாவோட அவர் கையால சேவை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கு, நான் இங்க இருக்க போறேன், எனக்கு வெள்ளி தங்கம் எல்லாம் வேணாம், பலே சப்பன் போக் அதுவும் வேணாம், பலே பெரிய சிங்காசனம் அதுவும் வேணாம், அழகழகான போஷாக்கு ஆடைகள் அணிமணிகள் அதுவும் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், பாபாவுடைய பிரேம மட்டும் எனக்கு போதும், அது எங்கேயுமே போனா எனக்கு கிடைக்காது, நான் பிரேமையை தானே எனக்கு போகே, நான் அதை தானே சாப்பிடுவேன், அதனால நான் ஜெயகிருஷ்ணதாஸ் பாபாவை விட்டு வரமாட்டேன், அவர்கிட்ட இருக்கிற அந்த பிரேம மகரந்தத்தையே குடிப்பேன், உங்ககிட்ட எந்த தோஷம் அபராதம் கிடையாது, என் மனோ நிலைமை இப்ப இப்படி மாறி இருக்கு, அதனால எனக்கு கொஞ்ச நாள் இருக்க விடுங்கோ, நான் இப்ப வரல அப்படின்னு சொல்லிடுறார். சரி, சத்சங்கம் பஜனை பாபா பிரேமைக்காக வந்தோம், ஆனா கிளம்பறச்ச இப்ப துக்கத்தோட அழுதுண்டே, சதா இனிமே அவன் இங்கதான் இருக்க போறான்றது எனக்கு புரிஞ்சு போயிடுத்து, இப்ப நான் இவனை இங்க விட்டுட்டு போற மாதிரி அழுடுத்தே அப்படின்னு நவல் கிஷோர் பரிக்கிரமா முடிச்சுண்டு அழுதுண்டே தேசத்துக்கு கிளம்பி போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த காம்வனத்துலதான் அவர் இருக்கார். போனா இன்னைக்கும் போனா அவருடைய சமாதி ராதா மதன் மோகன் எல்லாம் அங்க தரிசனம் பண்ணலாம். இப்போ என்ன ஆச்சு, ஜெயகிருஷ்ண பாபா சோட்டா பாபா இவா 2 பேருமா சேர்ந்துண்டு ராதா மதன் மோகனுக்கு எல்லா சேவையும் செஞ்சுட்டு வரா. இதுக்கப்புறமா இன்னொரு லீலா, பாபா
இந்த குட்டியாலேயே உட்கார்ந்துட்டு சதா பஜனை பண்ணிட்டே இருக்கார். சோட்டா பாபாவும் இருந்து அவருக்கு வேண்டிய சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கார். மத்தியானம் ஆச்சுன்னா சோட்டா பாபா கிளம்பி வெளியில போய் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு என்னென்ன எல்லாம் ஊருக்குள்ள போய் என்ன பண்ணணுமோ அந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு வருவார். அந்த நேரம் வரைக்கும் இவர் டாக்கூர்ஜியை சயனத்துல விட்டுருவா, அஷ்டயாம செய்வதுனா, அதனால சயனத்துல விட்டுருவா. இவர் கொஞ்ச நாளி பஜனாவேசத்துல இருப்பார். இப்போ கதவை தாப்பா போட்டு இவர் பஜனாவேஷத்துல இருந்துருக்கார். ராதா மதன் மோகன் சயனத்துல இருக்கான். சோட்டா பாபா வெளியில கிளம்பி போயிருக்கார். இதுக்கு மத்தியில யாரோ வாசல்ல கதவை தட்டுறா. ஓ பாபா, ஓ பாபா, கதவு திறங்கோ, கதவு திறங்கோ, எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி குடுங்கோ அப்படின்னு சத்தம் கேட்கறது. முதல்ல பாபா காதுல எதுவுமே விழல. ஆனா அவ 3-4 தடவை ஓங்கி கதவை தட்டின உடனே பாபாக்கு பஜனை பங்கம் ஆயிடுச்சு. அப்பதான் அவருக்கு காதுல சத்தம் கேட்கறது. சரி, இந்த விரஜவாசி பாலகர்கள் யாராவது இருப்பா, அது எப்பவுமே யாராவது இப்படி தொந்தரவு பண்ணுவா, அதனால வேண்டி நம்ம போய் இப்ப எழுந்து இந்த கதவை திறக்க வேண்டாம், இந்த பஜனை இதுல இருந்து நம்ம கிளம்பி போக வேண்டாம் அப்படின்னு அவர் அப்படியே உட்கார்ந்துட்டு அவர் பாட்டுக்கு பஜனாவேஷத்துல இருக்கார். ரொம்ப நாளையா அவன் தட்டிகிட்டே இருக்கான். இப்போ இப்படி விடாம தட்டுறத கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. எழுந்து என்ன பண்ணார், கையில ஒரு தடியை எடுத்துட்டு வந்தார். அவனை பயமுறுத்தலாம், இந்த தடியை வச்சுட்டு யாராவது விரஜபாலகன் தான் வந்திருப்பான், அவனை பயமுறுத்துவோம் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் வரார். கதவை திறந்து பாக்குறார். விமலா குண்ட சுத்தி 4 புறமும் கண்ணு பாக்குற தூரம் வரைக்கும், அதுக்கும் மேல மாடான மாடுகள், கன்றுக்குட்டிகள், கோப்பர்களான கோப்பர்கள், ரொம்ப தூரம் வரைக்கும் அசங்கியம், எண்ணவே முடியாது அந்த அளவுக்கு. ஒரு மாடையும் பார்த்தா என்ன அழகு, என்ன அழகு. இந்த சொர்க்க லோகத்துல இருக்க காமதேனுவே வந்துட்டா, கோப குட்டிகளை பார்த்தானா அதுக்கு மேல அவன்கெல்லாம் அவ்வளோ அழகுக்கு அழகா இருக்கான். 2 பேர் மட்டும் ஆத்து வாசல்ல நின்றுட்டு இருக்கா. வயசு 10 வயசு இருக்கும். ஒருத்தன் கருப்பா இருக்கான், ஒருத்தன் வெள்ளையா இருக்கான். கண்ணோட அழகு சொல்லவே முடியல. ஒரு தடவை பார்த்த பிறகு அந்த கண்ணை எடுக்கவே மனசு வரல இவருக்கு. அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே கம்பம் ஆயிடுத்து, கண்லேருந்து தண்ணியா வருது. என்ன பார்த்துட்டே இருக்கேள், குடிக்க தண்ணி வேணும், குடிக்க தண்ணி வேணும், குடிக்க தண்ணி வேணும், நான் எத்தனை தடவை கேட்டுன்னு இருக்கேன். என்ன வெயில் அடிக்கிறது, நீங்க இன்னும் அப்படியே பார்த்துட்டே இருக்கேள. எழுந்து கதவை திறக்கிறதுக்கு இத்தனை நாழி ஆச்சு உங்களுக்கு, கதவை திறந்து பார்க்கறது இத்தனை நாழி ஆறுது. சரி, தண்ணி கொண்டு வாங்க பாபா, நான் எவ்வளவு தடவை கேட்பேன், ரொம்ப தாகமா இருக்கிறதுனால தானே நான் கேட்கறேன், தண்ணி கொண்டு வாங்க பாபா, போங்க பாபா, தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன. பாபா உள்ள போய் என்ன பண்றாரு, ஒண்ணுமே ஓடல. உள்ள போய் கருவா அப்படின்பா, அவ வச்சுருக்கிற அந்த ஒரு கலையம் மாதிரி, ஒரு மரக்கலையம் மாதிரி ஒண்ணு வச்சுருப்பா, மண்கலைங்களும் வச்சுருப்பா, அது பேர் கருவாம்பா. அதுலதான் அவ தண்ணி குடிப்பா. அந்த தண்ணி குடிக்கிற மண் பானை, அதுல எப்பவுமே குடிக்கிற தண்ணி நிரப்பி வச்சிருப்பாவா. காலியா எடுத்துனா உடனே அதை நிரப்பி வச்சிருவா. உடனே அதை எடுத்துன்னு இவா 2 பேருக்கும் கொடுத்தார். முதல்ல அந்த கருப்பு நிற பையன் குடிச்சான், அதுக்கப்புறம் அந்த சகப்பா இருக்கானே அவன் குடிச்சான். 2 பேருக்கும் ஜலம் கொடுத்தார். பார்த்துட்டே நிக்கிறார் இவர், ஒண்ணுமே பேசல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாபா கேட்கிறார், பா உன் பேர் என்னப்பா? என் பேர் கண்ணையா. அப்படியா, உன் பேர் என்னப்பா? என் பேர் பல்தாவு. சோ அப்படியா, நீ எங்க இருக்கேள்? நாங்க இங்க பக்கத்துல நந்தகாவுல தான் இருக்கோம். அப்படியா, உங்க அப்பா பேர் என்னப்பா? அப்படிங்க. எங்க அப்பா பேர் நந்தபாபா. ஆமா, என்ன குளம் பூரா விசாரிக்கிறேள், ஜென்ம பத்திரிக்கை எழுத போறேளா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் கை தட்டி சிரிக்கிறா. அவ சிரிக்கிற அழக பார்த்து இன்னும் அவருக்கு மோகிச்சு போயிடுறார். இல்ல, இங்க பாருங்க, நாங்க தினம் மாடு மேய்ச்சின்னு இந்த பக்கமா தான் வருவோம். இன்னைக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்தது, அதனாலதான் கதவை தட்டினோம், கேட்டோம். அதனால உன்னுடைய பஜனை நஷ்டமாயிடுதா இப்போ அப்படின்னு கேக்குறான். அவர் சிரிக்கிறார். ஒண்ணுமே பதில் பேசவே வாய் வரல அவருக்கு. சரி, நாங்க தினம் வருவோம், இதே மாதிரி இந்த கருவால நீங்க மீட்டா ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமா அந்த தண்ணி, தரணும் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு, சரியா? சரி, அப்புறமா இன்னொன்னு,
பால் போகு கொஞ்சம் தரியா, எப்பவாவது எங்களுக்கு லட்டு தரியா, மேவா குடுப்பியா, மிஸ்ரி இருக்கா, நான் என் சகாக்களோட தான் வருவேன், நீ நல்ல குளிர்ந்த தண்ணீரா நிறைய பிடிச்சு வச்சிருவோம் சரியா அப்படின்னோடனே பாபாவுக்கு பயம் வந்துடுது. ஐயோ, இந்த லட்டு மேவா மிஸ்ரி இதெல்லாம் என்னால தினம் தினம் செய்ய முடியாதுப்பா. இதோ உன் அழகை கண்டு மயங்கி போயிட்டேன், ஏதோ ஒரு தடவை வேணா நான் செஞ்சு தருவேன், என்னாலாம் இதெல்லாம் முடியாதே அப்படின்னு சொன்ன உடனே நான் எங்க போவேன் அப்படின்னு. சரி, கம்சே கம் திதிப்பான இந்த ஜலமாவது எனக்கு குடிக்க குடிப்பியா? சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். என்னடா, எனக்கு வயசு இப்ப 90 வயசு ஆறுது. இத்தனை வருஷ காலத்துல, இத்தனை வருஷமா நான் இங்க இருக்கேன். இந்த மாதிரி பசுக்கள், இந்த மாதிரி கன்றுகள், கன்றுக்குட்டிகள், இந்த மாதிரி கோபால பையன்கள், இந்த மாதிரி இந்த தேவதை மாதிரி இந்த 2 குழந்தைகள், இது மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு உள்ள போய் உட்கார்ந்துட்டு அப்படியே பிரமிச்சு போறார். உடனே சரி இன்னொரு தடவை போய் பார்ப்போம் அப்படின்னு உட்காரவே இல்லை. உள்ள வந்தவர் திரும்பி போய் ஓடுறார் வெளியில, இன்னொரு தடவை அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கணும்னு. ஓடி வந்து பார்க்கறார், அங்க யாருமே இல்ல. மாடா கண்ணுக்குட்டியா, எப்படி ஒரு நிமிஷத்துல ஆயிரக்கணக்கான மாடுகளும் கண்ணுக்குட்டிகளும் எப்படி மாயமாக முடியும்? அது திரும்பி போனா கூட கண்ணு கெட்டுற தூரத்துல இல்ல, கொஞ்ச தூரத்திலேயே பார்த்திருக்கணுமே, ஆனா எதுவுமே பார்க்க முடியலையே. அவளை தேடிண்டு இந்த விமலா குண்டு பூரா அவர் பரிக்கிரமா பண்ணிட்டார். ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாயமாயிடுச்சு. அப்புறம் அவர் நினைச்சு பாக்குற, அவர் என்ன கடைசியா நம்மகிட்ட பேசினார், நான் நந்தகாவுல தான் இருக்கேன், என் பேர் கண்ணையா. யாரு நந்தபாபா அப்படின்னு கேட்டோன்னே, யார் நந்தல, ஓ எங்க அப்பா பேரு நந்தபாபா அப்படின்னு எல்லாம் சொன்னானே அப்படின்னு நினைச்சார். இவருக்கு புரிஞ்சு போயிடுத்து, அப்படியே மூர்ச்சையாய் கீழே விழுந்துட்டார். கண்ணையா, மேரே தாவு அப்படின்னு சொல்லிண்டே புலம்பிண்டே அப்படியே கண்லேருந்து அப்படியே கண்லாம் மேல சொருகி போயிடுத்து. தார தாரையா தண்ணி கீழே போயின்னு இருக்கு. இதுக்குள்ள சோட்டா பாபா வந்துட்டார். இவர் அப்படியே தூக்கி எடுத்துட்டு குட்டீரத்துக்கு உள்ள கூட்டின்னு வந்தார். அப்புறம் விசிறி விட்டார், தண்ணி கொடுத்தாரு குடிக்கிறதுக்கு. 24 மணி நேரம் அப்படியே இருந்தார். பசங்கள ஆடல, கண்ணு கூட இமைக்கல, அப்படியே உட்கார்ந்து இருந்தார். அதுக்கப்புறமா மெல்லமா இவர்கிட்ட ஒரு நாள் கழிச்சுதான் எல்லாத்தையும் சொல்றார். இப்படி எல்லாம் நடந்ததுப்பா. அது சொல்ல சொல்ல இவருக்கு விரக தாபம் மேலிடுறது, அழறார் விழுந்து விழுந்து. அப்புறம் அப்படியே ஆவேசம் வந்துடுறது இவருக்கு. என்னை விட்டு ஏன்பா போயிட்ட கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு அப்படியே அந்த இடைய பசங்களை அப்படியே தியானம் பண்றார். திரும்பி அவன் 2 பேரும் பிரகடனம் ஆகிற மாதிரி இருக்கு. தர்சனம் கொடுக்குறா, கொடுத்து சொல்றா, அழாத, நான் நாளைக்கு வரேன்னு சொன்னேன் இல்லையா, அவ்வளவுதான், இதுக்கு மேல அழக்கூடாது, சமாதானமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. ஆஹா, என்னடா இப்படி திரும்பி வந்து எனக்கு ஆறுதல் வேற சொல்லிட்டு போறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சோட்டா பாபா கிட்ட சொல்றேன், நம்மளால என்ன வாங்க முடியுமோ அது எல்லாத்தையும் வாங்கி ஏதோ ரெடி பண்ணி வை, நாளைக்கு வரேன்னு இருக்கானே, திரும்பி இப்ப வந்து சொல்லிட்டு போறான் நாளைக்கு வருவேன்ட்டு, அதனால வேண்டி வருவான், அதனால நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கலாம், நிறைய தண்ணி வேணா பிடிச்சி வச்சிருவோம், அவன் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்திருக்கேன், அதனால எல்லாம் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சிருவோம். இன்னைக்கு என்ன ஆச்சு, மறுநாளைக்கு என்ன ஆச்சு, இவர் காத்துட்டு இருக்கார். ஒரு வயசான கிழவி ஒருத்தி வந்தா. அவ கையில இடுப்புல ஒரு சின்ன குழந்தைய வச்சுன்னு வந்தா. இவரா உள்ளேயும் வெளியும் நடந்துட்டு இருக்காரு. எப்ப வருவான் கண்ணையா, எப்ப நம்ம இப்ப லட்டு எல்லாம் வச்சிருக்கோமே அதை எப்ப கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ 2 பேருடைய வரவையும் எதிர்பார்த்துட்டு இவர் உள்ளேயும் வெளியும் நடந்துட்டு இருக்காரு. இந்த அம்மா ஒரு குழந்தைய தூக்கின்னு வந்ததோன கிழவி உடனே சரி வாமா உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். உடனே அவட்ட கேட்கிறார், என்னம்மா அப்படின்னு கேட்கிறார். இது வந்து என்னுடைய கோபால், எனக்கு ரொம்ப வயசாயிடுத்து, இனிமே வீட்டுல யாரும் இல்ல, என் குழந்தைக்கு இனிமே யார் எதுவும் என்ன கொடுப்பா, யாரும் கிடையாது, எனக்கோ சரீரம், நான் இவனை வச்சு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாபா, அதனால நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், நீ சேவை செஞ்சுட்டு வா, என்கிட்ட வந்து கொடுத்தியானா என்ன அர்த்தம், நான் என்ன கிரகஸ்தரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுலதான் யோசிக்கிறார். ராதா மதன் மோகன் வந்தான், அவனுக்கு எப்படியோ சேவை பண்ணிட்டு இருக்கோம், இப்படி ஒத்தத்தனா வந்தானா நான் என்ன பண்ண முடியும், இப்ப இது வேறையா,
என்கிட்ட என்ன பணங்காசு குட்டி கிடக்க, நானும் லொங்கோட்டி கட்டிட்டு வாழ்க்கையை நடத்துறவன். இது என்னடா இது? நான் என்ன சொல்லுவேன்? இதுக்கெல்லாம் சாமக்கிரியைகள் வேண்டாமா? நான் விவஸ்தைக்கு எங்க போறது? எனக்கும் வயசாயிடுத்து, நான் என்ன செய்வேன்? அவ என்ன சொல்றா, இவர் யோசிக்கிறத பார்த்துட்டு, பாபா யோசிக்காதீங்க பாபா, நான் தினமும் உங்களுக்கு என்ன சாமக்கிரியை வேணுமோ அதெல்லாம் கொடுத்துடுறேன், இந்த லாலாவை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க, இந்தாங்கோ இந்தாங்கோ அப்படின்னு அந்த வஸ்திரத்தோட பாபா கிட்ட அந்த லாலாவை கொடுத்துட்டா. நடக்கவே முடியல. தினம் இவ எங்கேருந்து நம்மளுக்கு சாமக்கிரியை கொடுக்க போறா? நம்ம சேவை செய்ய வேண்டியது தானே அப்படின்னு நினைச்சுக்கிறார். சரி, பதில் ஒன்றும் பேசல. அவ அந்த லாலாவை கொடுத்துட்டா. ஹாய் ஹாய் அப்படின்றாரு அந்த குழந்தைய பார்த்து. எவ்வளோ அழகா இருக்கான், எவ்வளோ அழகு, எவ்வளோ அழகு, நம்ம என்னத்தை வர்ணிக்கிறது? நம்ம விக்கிரகம் பார்த்துருக்கோம், மூர்த்திகள்லாம் பல விதத்துல பார்த்துருக்கோம், ஆனா இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்னு மடியில எடுத்து வச்சுட்டார். அடுத்த க்ஷணம் இவர் சமாதி நிலைக்கு போயாச்சு. கண் மூடி இவர் கண் திறந்தார். அந்த அம்மா மாயமாயிட்டான் அந்த குடிசையிலேருந்து. ஒரு நிமிஷத்துல போயிட்டாளா? எங்க போய் தேடுன்றார். சோட்டா பாபாவை தேடுறான், எங்கேயுமே இல்லைன்னு சொல்றான். இப்போ சோட்டா பாபா உட்காந்துக்கிறார். இப்ப என்னன்னு பார்த்தானா, பிருந்தாதேவி அந்த இடத்துல தரிசனம் கொடுக்குறா. பிருந்தாதேவியை பார்த்த உடனே இவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றார், அழறார். உடனே அவர் சொல்றா, நான் தான் கிழவி ரூபத்துல வந்தேன். நீங்களா? ஆமா, நான் தான் வந்தேன். கிருஷ்ணன் சொன்னானே நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னானே, அவன் தான் வந்துட்டான் இப்போ கோபாலன் ரூபத்துல. நீ இனிமே இந்த கோபாலனை வச்சு சேவை பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுறார். சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிட்டான். அன்னையில இருந்து இந்த கோபாலனுக்கும் சேவை செய்ய ஆரம்பிச்சுட்டார். இன்னைக்கும் அந்த குட்டியால அந்த குடிசையில போய் பார்த்தோன்னா, ராதா மதன் மோகன் பக்கத்துல இந்த கோபால், கொஞ்ச தூரத்துல பாபாவோட சமாதி இருக்கு. அங்க விமலா குண்டு, விமலா தேவியும் இருக்கா. டாக்கூர் தர்ஷன் இன்னைக்கும் அங்க போனா நம்மளுக்கு உண்டு. இந்த சௌராசி க்ரோஸ் பரிக்கிரமான்னு சொல்றா இல்லையா, அது செஞ்சுட்டு வரும்போது கொஞ்சம் தூரத்துல போனானா இந்த விமல் குண்டு. ஆனா எல்லாருமே போறது இல்லை இந்த விமல் குண்டு வரைக்கும். இந்த விமல் குண்ட் பரிக்கிரமா பாரத்துலதான் இருக்கு இது. அங்க போனாலே நம்மளையும் அறியாம நம்மளுக்கு அழுக வரும். ஸ்தானம் என்னவோ ரொம்ப சின்ன இடம்தான். ஆனா இன்னைக்கும் அந்த கிருஷ்ணன் அங்க உட்கார்ந்துட்டு அந்த பிரேம மகரந்தத்தை பருகிண்டு விபின்ன ரூபத்துல அவன் பிரகடனம் ஆயிருக்கிறத பார்க்கும்போது எப்படி மனசு கொள்ள போகும் தெரியுமா? இது சரித்திரமே கிடையாது. இது நம்ம அங்க போனா இந்த எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கலாம். சந்து கோபாலன் ஒரு சந்தை பார்த்து ஆசிரியிச்சு நான் உங்களோடயே இருக்கேன்னு அப்படி இருந்துட்டான் அப்படின்னா, அப்போ அவருடைய லீலா சிந்தனங்கள் எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் சொல்லி மாளாது. இதெல்லாம் சைத்திர சுக்ல துவாதசி அன்னைக்கு இவர் அந்தர்தானம் ஆயிட்டார். இவர் ஏகாதசினா நிர்ஜல விரதம் தான் இருப்பார். ஏகாதசியினுடைய விரத பலன்தான் இப்படி அவருக்கு ராதா மதன் மோகன் கோபால் எல்லாரும் அவர்கிட்ட துவாதசி அன்னைக்கு நினைவு தப்பறது இவருக்கு. சைத்திர பூர்ணிமா வரப்போறது, அப்பதான் சரத் பூர்ணிமா வரப்போறது. ராசம் நடக்கும் இல்லையா? பாபா எப்பவுமே அந்தந்த ருதுக்கு தகுந்த மாதிரி சிந்தனை பண்ணிட்டு நிரந்தர பாவத்துல மூழ்கி இருப்பார். இந்த ராச லீலையில அப்படியே ஆவிஷ்டம் ஆயிடுவார். அப்படியே அவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே அதுக்குள்ள அப்படியே உறைஞ்சு போயிடுவார். இன்னும் திரையோதசி சதுர்தசி 2 நாள் இருக்கு. இன்னும் அவர் அப்படியே இருக்கார், உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்போ அவருக்கு சொல்றார், ஷாம் சுந்தருடைய வம்சி சத்தம் கேட்கறதாப்பா அப்படின்னு. அவருக்கு சரீரத்துல ரோகமோ பீடையோ ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப பிரசன்னமா இருக்கார். 2-3 சாதுக்கள் வேற வந்திருக்கா இவரை தரிசனம் பண்ணணும்னு. இவருடைய ஸ்திதியை பார்த்துட்டு அவெல்லாம் அங்கேயே தான் இருக்கா. உடனே கண்லேருந்து ஜலமா வெளியேறுது, உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிறது. உடனே அவர் சொல்றார், வம்சி சத்தம் கேட்கறத கேட்கலையா அவங்களுக்கெல்லாம்? என் லெஹங்கா எங்க, என்னுடைய சுனரி எங்க, என்னுடைய அங்கியா எங்க, என்னுடைய டீக்கா எடுத்துன்னு வாங்கோ, என்னுடைய நத்து எங்க, என் ஆபூஷணம்லாம் எங்க அப்படின்னு ஸ்திரீயோடைய பூஷணங்கள் எல்லாத்தையும் கேட்கிறார். கோபி வேஷம் போட்டுக்கணும் அப்படின்னு துடிக்கிறார். லீலா பிரவேசம் ஆகணுமே, அதுக்காக அவர் கேட்கிறார்.
உடனே சோட்டா பாபாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டார். என்ன இவர் சொல்றத பார்த்தானா என்னவோ இவர் லீலா பிரவேசம் ஆயிடுவாரோ என்னமோ, அப்படிதான் இருக்கு இப்போ 4-5 நாளா நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஆவேசத்தோட இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணார், இவருக்கு என்ன பண்ணணும் புரியல. இருந்தாலும் இத்தனை வருஷ காலம் இவரோட இருந்திருக்காரே, இவர் இந்த ட்ரைனிங் இருக்காதா, இவர் பாவனா ரூபத்திலேயே இவரும் சொல்றார், இதோ பாபா லெஹங்கா இந்தாங்க நீ போட்டு விடு அப்படின்றாரு. இந்த பாபா லெஹங்கா இதோ சுனரி இதோ இருக்கு, இதோ அங்கேயா இங்க போட்டு விட்டுட்டேன், இந்தாங்க டீக்கா வச்சுக்கோங்க, இந்தாங்க இந்த ஆபூஷணங்கள் எல்லாம் போட்டு விடுறேன், இந்தாங்க நத்து புல்லாக் போட்டுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சிங்காரம் பூரா ஆயிடுத்தா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் பூரா ஆயிடுத்து. ஆ ஷியாம் சுந்தர், ஆ ஸ்ரீஜி, ஆ ராதே ஆ ராதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பஜன் பண்றார். அவருக்கு சரீர பிரக்னையே போயிடுத்து. இப்போ உனக்கு கேட்கறதா வம்சி சத்தம் அப்படின்னு அங்க இருக்கிற சந்துக்களையும் சோட்டா பாபாவையும் கேட்கிறார். ஆனா உண்மையாவே எல்லாருக்குமே அந்த வம்சி சத்தம் கேட்கிறது. இப்பேற்பட்ட மகா புருஷர்கள் பார்த்தேளா இவா. உடனே உடனே இவர் அந்த ராதாரச சுதாநிதி இருக்கு இல்லையா, ஆச்சாரிய ஸ்ரீபாத் பண்ணது, அந்த ராதாரச சுதாநிதியிலேருந்து இந்த ஸ்ரீஜி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மஞ்சரி ஸ்வரூபத்துக்காக இந்த அடிகளை எடுத்து இவர் பாடுறாருமா. கவஹூம் சலோங்கி பீச்சே நிஹாரே श्याम सुंदर वंशी में पुकारे रास रचा यमुना के किनारे बेड़ों बजाय बुलावत प्यारे श्रीराधा तन शुभक शिंकारे भूषण पासन विभूत विदिदारें चाल मन चलिए तहारे जगाम रास रस बरस रगा रे गुरु सके संग निकुंज बता रे मकबहू चलूंगी पीछे दिहारे मुझे श्याम सुंदर बंसी में புகாரே அப்படின்னு அந்த வார்த்தை அப்படியே பாடுறார், முணுமுணுக்கிறார். அந்த இதான் பஜனை, அவருடைய கடைசி பஜனை. அப்படியே அந்த பிரபுவோடைய லீலால பிரவிஷ்ட ஆயிட்டார் அவர். இன்றைக்கு வரைக்கும் காமவனத்துல ராதா மதன் மோகன், அந்த கோபால், அந்த பஜன் குட்டீர், அந்த சமாதி மந்திர் இதெல்லாம் தர்ஷனியத்துக்காக இருக்கு. இன்னைக்கும் போனா பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் பேருக்கு தான் இதை பத்தி தெரியும். அந்த விமலா குண்டு மகா திவ்யமானது, மகா திவ்ய ரூபம். விமல குண்டு பிஹாரி பாபா கி ஜெய், ஸ்ரீ ஜெய கிருஷ்ண பாபா கி ஜெய். பிரபு உங்களுடைய பிரேம், நீங்க ஷியாம் மேல நீங்க வச்சிருந்த பிரேம், அந்திம் சமயத்துல உங்களுக்கு வம்சி துவனி கேட்டுதே, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கேட்கவே எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு அதை நினைச்சு பார்க்கவும் எங்களுடைய மனசு ரொம்ப துடிக்கிறது. எங்களுக்கு இந்த கோபி ரூபத்துல எல்லாம் எந்த சாதனையும் நாங்க பண்ணினது இல்லை, எங்களுக்கு எந்த சாதனையும் தெரியாது. உங்களுக்கு யுகல ஆதீனம் சகஜம், எங்களுக்கும் இந்த அந்திம க்ஷணத்துல இந்த யுகல கிருப்பா கிடைக்கணும். அதுக்கு நீங்க கிருப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ராதே கிருஷ்ணா ஸ்ரீ
जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय।